என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? தம்பி பொம்மா அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மூவிஸ்ல ஆக்டர்ஸ் மணிவன், சத்யராஜ், கவுண்டமணி இவங்க காமெடியா பேசியிருக்க அரசியலை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ரெடி பண்ணும்போது தான் நான் ஒன்று நோட் பண்ணேன். இவங்க 90ஸ்ல ஃபன்னா காமெடியா பேசியிருக்க பாலிடிக்ஸை அப்ப யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு சத்தியமா புரியாது. கமல்ஹாசனோட மூவி 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பிடிக்குதோ புரியுதோ, அதே மாதிரி மணிவன் அப்ப பண்ண பொலிட்டிக்கல் காமெடி 20 வருஷம் கழிச்சு நடக்கதான் எல்லாத்துக்கும் புரிய வந்திருக்கும். கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு காமெடி முன்னோக்கி இருந்திருக்குது. அதுல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எனக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் போர் அடிச்சிருச்சுடா. போன தடவை டெல்லிக்கு போனல, அப்போ அங்க ஒரு சாமியார செட்டப் பண்ணிருக்கேன். வர பப்ளிக் எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் நிக்க போறேன். நேஷனல் பாலிடிக்ஸ் போக போறேன்டா. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு வேலை கைக்கு தாண்டுச்சுன்னா நான் பார்ட் 2 பண்றேன், வேற ஆக்டர்ஸை வச்சு. ஓகே மக்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜேடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் படம் 1994 ரிலீஸ் ஆன தாய்மாமன் படத்துல இருந்து போயிடலாம். இந்த மூவில காமெடிக்குன்னு ஒரு செக்டார பாலிடிக்ஸா யூஸ் பண்ணிட்டாரு மணிவண்ணன். அரசியல் அடித்தட்டு மக்களுக்கும் புரியற மாதிரி காமெடியில வச்சு சொல்லியிருப்பாரு. நீ எதுக்காக எங்க கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ ஆகணுங்கிற? எங்க கட்சி கொள்கை பிடிச்சு போச்சு. இல்லைங்க, அது இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுமாப்பா. என்னை மாதிரி பெருசா துண்டு போடுவோம் ஆசை வந்துருச்சா? அந்த கரகத்து யாருக்குன்னா சுமக்கிறது பாத்தியா? அது கிரகம்னு அண்ணனுக்கே இப்பதான் தெரியுது. சரி, எல்லாத்தையும் மாதிரி நீங்க ஊரை கொள்ளையடிக்கலாம் திட்டம் போட்ட நானு நின்று ஜெயிக்கணுங்க, எங்க மாமா நின்று ஜெயிக்கிட்டுங்க. ஒரு தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ உள்ள தாங்க முடியல. இதுல இவரும் ஜெயிக்கணுமா இவங்க மாமனும் ஜெயிக்கணுமா? அரசியல வெளியில சவுண்ட் பலமா கொடுக்கணும். ஆளை பார்த்தோன்னு கூலி குறிய. A few moments later. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கம். என்னப்பா இது? ஆட எலெக்ஷன் நின்னுன்னு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க. அப்படியே எம்எல்ஏங்கிறது தொழிலுங்களா? பெரிய பிசினஸ் இல்ல அப்படிங்களா? வீடு சைஸ் பாரு, அதுல கட்டினதுதான். இந்த தாய்மாமன் படத்துல அல்வாவை பத்தி போற போக்குல ஒரு சின்ன காமெடி பண்ணிட்டு போவாங்க. உங்க 2 பேருக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா, இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா இதோட கனெக்ஷன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அமைதி படம். கல்யாணம் பண்ணாத கச்சேரி பண்ண முடியும் போல இருக்குதா? அப்ப அல்வா கொடுத்துட வேண்டியதுதான். ஆமா, எதுக்கு அப்படின்னா? அல்வால கலர் இருக்குதான். அல்வாங்க ஒவ்வொருத்தர் பிறந்த நாளைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, கேக் கொடுப்பாங்க. நீங்க அல்வா தரீங்க. மத்தவங்கள பத்தி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்கறதாங்க பழக்கம். ஏன் இல்ல அறிவு இல்லாத மாதிரி நடிச்சு எனக்கு அல்வா கொடுக்குறீங்களா? அல்வா பத்தி எனக்கு தெரியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. படத்தோட ஆரம்பத்துல எம்எல்ஏ ஆகிறதுக்கு உடம்பு ஃபிட்டா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு காமெடி போகும். அப்ப பேசாம எம்எல்ஏ ஆயிடு. அதுக்கு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கணும். ஏக்கா அந்த கர்மத்துக்கு படிப்பே தேவையில்லைக்கா. ஊர்ல வெந்தது வேகாது, பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, அந்த கடையில கருத்தி திருட்டு கொண்டது, இந்த மொத்த கொம்பனாக கிடக்குதா? இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். இத இப்ப நம்ம ஜெனரேஷன்ல இருக்கவங்க பார்த்தோம்னா இது ஏதோ சும்மா எம்எல்ஏ வச்சு ஒரு சாதாரணமான காமெடின்னு சொல்லி கடந்து போயிருவோம். ஆனா இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. இது வரைக்கும் தமிழோட ஹிஸ்டரியில நடக்காத மாதிரி சட்டசபையில ஒரு சம்பவம் நடந்தது. ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் வாக்குவாதம் முற்றி போய் 2 பேரும் கை கலப்புல ஈடுபட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. WWE மிஞ்சற மாதிரி சின்ன சண்டையெல்லாம் இல்ல, 2 பேரும் பயங்கரமா கையில கிடைக்கிறதுல வச்சு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. இதுல ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டாங்க. இந்த சம்பவத்தை 5 வருஷம் கழிச்சு 1994 அப்ப மூவில கலாய்க்கிற மாதிரி சொல்லி இருக்காரு. இதை பத்தி பேசுறதுக்கு எல்லாரும் தங்கிட்டு இருந்த அதுவும் ஏடிஎம்கே ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலேயே மனுஷன் மூவில காமெடியில சொல்லி வச்சிருக்காரு. இப்பெல்லாம் சட்டசபைக்கு ஆள் எப்படி எடுக்கிறாங்க தெரியுமில்ல? சும்மா மிலிட்டரி செலக்ஷன் தான். சுமாரா நீ எத்தனை பேர் அடிப்பேன்? கோவம் வந்தாலும் வராட்டியா? வராம ஒரு 10 20 வந்தா 40 அட பாதி பாதி அதுபடியே புடிச்ச மாதிரி. முந்தி எல்லாம் எத்தனை ஆளுங்க ஜெயிச்சு போறாங்களோ அதான் கட்சிக்கு பலம். இப்பெல்லாம் ஒருத்தன் எத்தனை ஆள் அடிச்சு சமாளிக்கிறானோ அதான் கட்சிக்கு பலம். இது மட்டும் இல்ல, இன்னும் ஓப்பனாவே ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு மணிவண்ணன். 1994 அப்ப வைகோ டிஎம்கேல இருந்து வெளியே வந்து, இல்ல டிஎம்கே அவரை வெளியே அனுப்பி வெளியே வந்து மே மாசம் 6ஆம் தேதி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியோட பேர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், MDMK. பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஆல்மோஸ்ட் டிஎம்கேவை எம்ஜிஆர் எப்படி 2ஆ உடச்சிட்டு வந்தாரோ அதே எஃபெக்ட் இவரும் கொடுத்தாரு வைகோவும். இந்த பிரிவு நடந்து 4 மாசம் கழிச்சு தான் தாய்மாமன் மூவி ரிலீஸ் ஆகும். அதுல இப்படி ஒரு சீன்ல பேசியிருப்பாரு மணிவண்ணன். நீங்களே என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் முந்தி மாதிரி இல்லையப்பா. பொது தேர்தல் வர்றதுக்குள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்துட்டு
திருந்திட்டான்னு வையே எங்க இருந்து போடுவ கல்ல ஓட்டையா உள்ள ஜனங்க மத்தியில மறுமலர்ச்சி வந்து திருந்திட்டான்னு வையே எங்க இருந்து போடுவ கல்ல ஓட்டையா மணிவண்ணன் நார்மல் படத்திலே பயங்கரமா அரசியல் பேசுவாரு. என்னுடைய ஏரியாவில வந்து ஐயோடைய வீட்டை ஆக்கிரமிச்சு அழுமன்றவன் நான்ஸ்டன் வெளியே வாடா ஆக்கிரமிச்சு அழுமன்றவன் நான்ஸ்டன் வெளியே வாடா போனத்தை ஊருக்கு வீட்டு போறேன்னு சொல்றவங்க விட மாட்டேன் நம்ப ஒண்ணாருங்கன்னா நாளைக்கே 4 மூங்கி கிச்சி கொண்டுட்டு நடுவுக்குள்ள குடிசி போட்டா உன்னால என்னடா பண்ண முடியும்? நரம்பா இருந்து நீ சாத்தியம் பேசிட்டு இருக்கிறியா? கொண்டுட்டு நடுவுக்குள்ள குடிசி போட்டா உன்னால என்னடா பண்ண முடியும்? நரம்பா மணிவண்ணன் நார்மல் படத்திலே பயங்கரமா அரசியல் பேசுவாரு. அதுவும் அரசியல்வாதியே நடிச்சா சொல்லவே வேண்டாம். எப்படிதான் முன்னாடியே கணிக்கிறாருன்னு தெரியல. 10 வருஷம் கழிச்சு நடக்க போறத துல்லியமா முன்னாடியே கணிச்சிடறாரு. சீக்கிரம் வாங்க சார். இதுக்குதான் டெல்லியில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது. நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம்னே. என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவன் சொந்தமா பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளேனே வாங்குறான். நான் சொந்தமா ஒரு ரயில் வாங்க கூடாதா? எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா கொடுப்பான். நான் தான் பேசி முடிப்பேன். வெடிமுத்து வேக வண்டின்னு பேர் வச்சு உள்ள ஏசி பண்ணி விட்டு போறேன். 10 years later. At the Shipping Corporation of India's privatization plan. வாகனத்தை தயாரிச்சது அசோக் லைல் நிறுவனம். அந்த வாகனத்தை இந்துஜா குரூப் அவங்க என்ன பண்றாங்க, சுகி மொபைலிட்டின்ற ஒரு கம்பெனிக்கு அந்த வண்டிகளை கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி தான் இந்த வண்டிகளை இயக்குறாங்க. இங்கே நம்ம கண்ட்ராக்டர் கிடையாது, நம்ம டிரைவர் கிடையாது, நம்ம வண்டி ஓனர் கிடையாது. முழுக்க முழுக்க இந்த 610 பஸ்ஸும் தனியார் கிட்ட கொடுக்கப்பட்டது. நாட்டின் பொதுத்துறை விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியா கடந்த பல ஆண்டுகளாக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தத்தளித்து வந்தது. இதையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு ஏர் இந்தியா நிறுவனத்தை முழுமையாக தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு முடிவெடுத்தது. இந்நிலையில் ஏலத்தில் வெற்றி பெற்ற டாடா நிறுவனம் ஏர் இந்தியாவை கையகப்படுத்தி இருக்கிறது. தனியார் தான் கொடுப்பான். நான் தான் பேசி முடிப்பேன். வெடிமுத்து வேக வண்டின்னு பேர் வச்சு உள்ள ஏசி பண்ணி விட்டு போறேன். அதெல்லாம் தெரியாது. மணிவண்ணன் அவரோட பாலிசி என்ன, ஒருத்தரை கலாய்ச்சாதான் நீ என்ன மட்டும் கலாய்க்கிற, அப்ப நீ அவங்க ஆளுன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்னு மொத்தத்துல எல்லாத்தையும் கலாய்ச்சிடறாரு. சோ இது அப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணுன்னு சொல்லி எல்லாம் நியூட்ரலா போயிருது. அவர் அப்ப கலாய்ச்சதுல ஒரு 10% கூட இப்ப மூவில யாருமே பண்றது இல்ல, பண்ணவும் முடியாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா அமைதிப்படை தான் சொல்லணும். எனக்கு சீட் இல்லை என்று சொல்லிவிட்டு மாமனுக்கு வச்சானுக்கு சீட்டு வழங்கி விட்டார்கள். அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை ஆங்கிலேய பேரரசிற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். இடையூறு செய்வதற்காகவே கட்சியின் இடையிலே முளைத்திருக்கிற காலங்களே. இவனுங்க என்னடா சோப்பு டாப்பா கொடுத்து ஓட்டு கேட்டிருக்கானுங்க. கவுண்டிங் நடந்துட்டு அதை கொடுத்து இதை கொடுத்து சொல்றீங்க. தேர்தல் செல்வா சொல்லிட்டாங்கன்னா நடத்தல நினைப்பேன். என் சொந்த ஊரு பொட்டியை உடைக்கிட்டோம். நீங்க எதிர்றீங்களா இல்லையான்னு பாத்துருவோம். உங்க ஊர்ல தானே நாங்க கல்லோட்ட குத்துனோம். அமைதிப்படை மூவி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதுல இருந்து எந்த ஒரு சீன் எடுக்க வேண்டாம். ஆனா அமைதிப்படை 2 பெருசா யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த படம் பெருசா ரீச் ஆகல அமைதிப்படை 1 அளவுக்கு. அமைதிப்படை 1 அளவுக்கு இல்லைனாலும் ஆனா கரண்ட் பாலிடிக்ஸை பயங்கரமா கலாய்ச்சி வச்சிருப்பாரு இந்த அமைதிப்படை 2லயும். கட்சி பேருக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்த்து கொடியில மேல இருக்கிற கலரை தூக்கி கீழே போட வேண்டியது, கீழே இருக்கிற கலரை தூக்கி மேல போட வேண்டியது ஒரு கட்சி. அப்பம் பரவாயில்ல, பொண்ணு மகன் 3 நல்ல குடும்பம். இவனுக்கு கையில தான் ஆட்சி. வாழ்க தமிழ்நாடு. ஆனா உன் கட்சிக்கு நீ தானே தலைவர். இப்பெல்லாம் ஓட்டு வாங்குற கட்சியை விட ஓட்டை பிரிக்கிற கட்சிக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. கொசுவை ஒழிக்கிறது அவ்வளவு நல்லதா படலைங்கண்ணா. கொசு மருந்து வியாபாரம் இருக்குங்களே 7000 கோடிக்கு மேல வியாபாரம் ஆகுதுங்கண்ணா. நம்மளுக்கு வருஷம் ஒண்ணுக்கு 700 கோடி கமிஷனா வந்துட்டு இருக்கு. அதை நம்மளாக்க முடியுங்களா? அப்ப மத்த பீரோல எவ்வளவு தங்கம் இருக்கும் யாருக்கு தெரியும்? இவனுங்களுக்கு தெரியாது. ஆனா நாளைக்கு வடக்கு இருந்து வருவானுங்க பாரு ஆபீசர்ஸ், அப்ப தெரியும். மகளிர் அணிக்கு ஒன்னதான் தலைவராகணும் போல இருக்கு. மகளிர் அணிக்கு எப்படின்னா ஆம்பளை பசங்களை தலைவராக முடியும். தலைவராகிறது இல்லையா? என்னது தளபதி தாக்கப்பட்டாரா? உனக்கு உள்ள செல்போனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏதோ அந்த செல்போன்ல அந்த மாதிரி படங்கள்லாம் அனுப்ப. ஆமா, இனிமேல படம் பார்க்கத்தான் முடியும். வேற வழி. இப்போ நம்ம பார்த்த எல்லா சம்பவமே உண்மையாக நடந்த சம்பவங்களை கலாய்ச்சி படத்தில் சீனாக சேர்த்திருக்காங்க. எப்படி தமிழ் படங்களை கலாய்ச்சி படமாக எடுத்திருக்காங்களோ அதே மாதிரி உண்மையாக நடந்த அரசியல் சம்பவங்களை படமாக எடுத்திருக்காங்க இந்த படத்தில். இப்போ நம்ம பார்த்த சம்பவங்களை திரும்பவும் பாருங்க. எந்த நடந்த சம்பவத்தை கலாய்ச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. புரியாதவங்க அது என்னன்னு சொல்லி கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு சீனை மட்டும் நான் சொல்கிறேன். KN நேருவோட சகோதரர் ராமஜெயத்தை 2012 ஒரு கும்பல் கடத்தி கொலை பண்ணியிருக்கோம். அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு தெரிஞ்சு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த கும்பல் ராமஜெயம் வாக்கிங் போகும்போது கடத்தினதா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த சம்பவத்தை எப்படி படத்துல வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க. காலை நடைப்பயிற்சிக்கு சென்ற போது
கடத்தப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார். நீ வெடிக்கத்துல எத்தனை மணிக்கு வாக்கிங் போவேன்? வாக்கிங்ல இந்த மரடு அட்டம் எல்லாம் நடக்கிறனாலங்கனா வீட்டுக்குள்ளேயே ட்ரெட்மில்ல நடந்துருதுங்க. ரொம்ப தைரியசாலிப்பா. இதே மாதிரி நம்ம பார்த்த எல்லா சீனுமே ஏதோ ஒரு உண்மையான சம்பவத்தை தான் சீனா மாத்திருக்காங்க. என்ன சம்பவம் தெரிஞ்சவங்க என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த பார்ட் 2 வீடியோல ஆர் சுந்தரராஜன் படங்கள்ல பண்ண அரசியல் சம்பவங்களையும் வெள்ள வேட்டி வெள்ள சட்டையோட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கொலகார சுத்திட்டு இருக்கானாமே. ஒரு கொலகாரனா 234 கொலகாரன் இருக்கிறானுங்க. 30 பேர் வடக்கு வேற போயிருக்கானுங்க. கவுண்டமணி படத்துல பண்ண அரசியல் சம்பவங்களையும் பார்க்கலாம். நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில, அருமை மனைவியை விட்டான் இலங்கையில, புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில. யாரால? சிங்கள வெறியர்களா? எதுக்காக? தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 5K லைக் வந்தா நான் சீக்கிரமா பார்ட் 2 பண்றேன். ஓகே மக்களே, அடுத்த வீடியோல பார்க்கலாம். வரட்டா. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் நம்ம அந்த மணிவண்ணன் அவங்க படம்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அது அந்த அந்த அரசியல் வந்து நம்மளுக்கு தெரியாது. அரசியல்னாலே என்னன்னு தெரியாமே இருந்தோம். இப்போதான் ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஃபுல்லாக கூட தெரியாது. இது இதுக்காக நடக்குது, இதுக்காக ப்ரைவேட்டாக மாற்றுறாங்க, அது அப்போவே சொல்லியிருக்காரு. அதை வந்து அப்போ புரியல, இப்பதான் புரியுது. இதையும் சொல்லி கொடுக்கணும் எல்லாரும், அப்பதான் புரியும். இப்ப நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம், நடக்கிறத பார்த்தாலே நமக்கே தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.